நேற்று நேரத்துக்கு நான் காணொளி பதிவு பண்ணியிருப்பேன். முருகன் என்ன மாதிரி இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. கருவறையில் ஒரு சரியான வழிபாடு இல்லாமல், ஒரு பராமரிப்பு இல்லாமல், அவ்வளோ வருத்தத்தோடு நேற்று இந்நேரத்துக்கு தான் நம்ம வந்து காணொளி பதிவு பண்ணியிருப்போம். இன்னைக்கு 20 அதுக்கு மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 20/1/2026 நம்மளால் என்ன முடியுமோ நம்ம சிவனடியார்களை கூப்பிட்டு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்னதாக எண்ணெய் சாத்தி ஒரு சின்ன அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்திருக்கோம். எத்தகைய ஒரு அழகா முருகர் வந்து காட்சியளிக்கிறாரு பாருங்க. இந்த ஊர் மக்கள் வந்து பார்த்ததும் பழனி முருகனே இங்கே வந்ததா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு முருகனை வழிபடாமல் விட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கூடிய விரைவில் இந்த கோவில் கட்டப்படணுங்கிறதுக்காக முருகா அப்படிங்கிற கமாண்டை பண்ணிவிட்டு தயவு செஞ்சு இந்த காணொலியை பகிருங்க. சாமி நல்லா ஆகிட்டாரு, ஆனால் இன்னும் கோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இதே நிலையில் தான் இருக்குது. இந்த நிலம் மாறணும் அப்படிங்கிறதுனாலே இந்த காணொலியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதிவிடுறோம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் அங்கே இருக்கிற பாண்டகப்பாடி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரே சிவனாலயம், அது எந்த நிலையில் இருக்குங்கிறத மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் பகிருங்க.